யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட முன்னாள் படைவீரர்கள், இந்நாள் படைவீரர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நேற்று இதே மாதிரி யூனிக் எக்ஸ்போர்ட் சார்ந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல 1-2 கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஒரு 4-5 பேர் கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. அதுக்கு 1-2 விளக்கம் சொல்லிடுறேன். நவீன்குமாரோட பெயில் கேன்சலேஷன் பண்ணுவதற்கு அதுக்குண்டான ஒரு ஐபிசி மெட்டீரியல் என்ன தேவையான அந்த மெட்டீரியல் தேவை, அதாவது எதனால அந்த பெயில் கேன்சலேஷன் அப்படின்னு அது சஃபிஷியன்ட் மெட்டீரியல் இதுவரை ஆகல, கூடிய சீக்கிரம் அது ஆயிரும். ஆட்டோமேட்டிக் அடுத்த சமன்ஸ் வரும், அது நவீனுக்கும் வரும். மேக்சிமம் லீடர் என்று சொல்லப்படுற எல்லா அந்த புரோக்கர்ஸ்க்கும் வரும். யாருமே அதுல தப்ப முடியாது. அதுக்காகத்தான் நான் எல்லா பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டையும் ஒரே வேண்டுதல் தான், ஈரோடு EOWல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதை தவிர வேற ஒரு வழியுமே இல்லை. அதுக்கு நீங்க மதுரையில ப்ரொடெஸ்ட் பண்ணி, ஈரோடுல ப்ரொடெஸ்ட் பண்ணி, இல்லாட்டி கிருஷ்ணகிரியில ப்ரொடெஸ்ட் பண்ணி, இல்லாட்டி சென்னையில ப்ரொடெஸ்ட் பண்ணி, எங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் சரி, எந்த இடத்துல நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரே ஒரு வழி, ஈரோடு EOWல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது. அது மட்டும்தான் வழி, வேற வழியே இல்லை. எப்ப நீங்க எல்லாருமே நவீனையும் அந்த லீடர் என்று சொல்லப்படுற அவரையும் நம்பி அவரை பின்னாலேயே நீங்க நடந்தா, இன்னும் வந்து நீங்க எத்தனை காலம் வாழறீங்களோ பின்னாலேயே நடந்துட்டு இருக்கதான் வேணும். இப்போதைக்கு நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் ஷீட் வந்து ஃபைல் ஆக போகுது, 150 பேருது. இனி இம்மிடியட்லி 150 பேருக்கும் கூட ரெடி ஆகி, ஆல்ரெடி நாங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த கேஸ ஒரு பொதுநல வழக்கா எடுத்து என் தலைமையில சிபிஐ விசாரணை வேணும், இல்லாட்டி இடி என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இது எடுக்கலாம் இந்த கேஸ் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு வாரத்துல இம்மிடியட்டா அந்த சிபிஐ விசாரணைக்குள்ள லெட்டர் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். எப்ப லெட்டர் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவரோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நாங்க அதை செய்ய முடியும். இப்ப அந்த பொதுநல வழக்கு அப்படின்னு நான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் அந்த பொசிஷன்ல நான் அதை ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா, அந்த குவான்டிட்டி ஆஃப் அந்த விக்டிம்ஸ் கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கிட்ட இருக்கணும். சும்மா நான் கொண்டு போக முடியாது. அதுக்கு நீங்க அங்கேயும் இங்கேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோ, இல்லாட்டி நவீன்குமார் வந்து கிருஷ்ணகிரியில ரூம் எடுத்து தங்கிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு அவர் பணம் கொடுப்பாரா? கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு வழி, EOW ஈரோடு, அது த்ரூ சிபிஐ. சிபிஐல கேஸ் சார்ஜ் பண்ணா மட்டும்தான் எத்தனை லீடர்ஸ் இப்ப வந்து ஏமாத்திட்டு வெளியே வராதையும், வெளியே வந்துட்டு நான் ஒண்ணுமே ஏமாத்தாத மாதிரியும் நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே நேரடியா நீயா நானா பேசிட்டு இருந்தா அவங்க சொல்ல மாட்டாங்க. முறைப்படி சமன்ஸ் போய் அவர் அரெஸ்ட் ஆகி போலீஸ் கஸ்டடியில எடுத்து எந்த விதத்துல விசாரிக்கணுமோ அந்த விதத்துல விசாரிக்கணும் அப்படின்னா கூடிய சீக்கிரம் சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் போடணும். இதுதான் முறை. அதை விட்டுட்டு நீங்க அங்க ப்ரொட்டஸ்ட், இங்க ப்ரொட்டஸ்ட், அதுக்கடையில் இப்ப ஒண்ணு புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நேற்று அந்த வீடியோ பார்த்தப்ப தெரிஞ்சது. இவ்வளவு நாள்
நவீன் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா லீடர் மேல ஒரு 60 பேர் மேல கேஸ் போட்டு அவரை சீட் பண்ண மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணி லீடர்ஸ் நவீன் தான் ஏமாத்துன மாதிரி அந்த மாதிரி பிளேம் பண்ணி மொத்தத்துல பாதிக்கப்பட்டவரை அவரு ஒரு விதத்திலையும் அந்த பாதிக்கப்பட்டவரை எல்லாம் ஜீரோ பண்ணி விட்டு அந்த லீடர்ஸ் தப்பிக்கிறதுக்காக லீகல் டீமுக்கு 5 கோடியும் இவருடைய பெயில் வந்ததுக்கு வக்கீலுக்கான சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து 5 கோடி இருந்தால்தான் இவங்களை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். யார லீடர்ஸ். அப்போ மக்களை பத்தி ஒரு பிரச்சனையே இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது லீடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் அந்த நவீனும் இப்ப விட்டு நேத்து வெஞ்சர் லோன் எடுத்து கொடுக்கப்பட்ட அருண் ராஜ பத்தி அவருடைய அந்த ரஷ்யன் சேம்பர்ல பத்தி நேத்து புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த ரஷ்யன் சேம்பர்ல இருக்கிற அருண் ராஜ் அவங்க வெஞ்சர் லோன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் அவர்கிட்ட போய் கேட்டு அதை அவரு ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு உள்ள ஆஃபர் பண்ணி லீடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் பணம் கொடுத்திருக்காங்க. அது ரெடியாகி வந்தது அந்த இடைக்கு அதுலயே சில இன்வெஸ்டர்ஸ் மெயில் போட்டு அந்த லோன் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை நான் நேரடியாக அருண்ராஜ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் அந்த ஃபுல் ஸ்டோரி என்கிட்ட சொல்லியிருக்காரு என்ன ஏதுன்னு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு 3 வேண்டுதல் வச்சு நான் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் வெஞ்சர் லோனுக்கு விக்டிம்ஸ் அதாவது இன்வெஸ்டர்ஸ் நேரடியா உங்களுக்கு பணம் கொடுத்திருக்காங்களோ நேரடியா உங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே நீங்க பணம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஓர்டராகவே சொன்னேன் நான். அவர் ஏத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 39 பேர் நேரடியா வெஞ்சர் லோனுக்கு பணம் கொடுத்திருந்தாங்க. அது எல்லாமே சின்ன அமௌண்ட் 1 லட்சம் 2 லட்சம் 80,000 இந்த மாதிரி. அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு அவர் கொடுத்தார். அடுத்தது என்ன அவருக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா யாரெல்லாம் லீடர்ஸ் இந்த வெஞ்சர் லோன் உள்ள பேர்ல போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு யாருக்கும் ரீடிபாசிட் பண்ண வேண்டாம், திருப்பி கொடுக்க வேண்டாம், அதை அப்படியே வச்சிருங்க. ஏன்னா அந்த லீடர்ஸோட பணமா அதாவது லீடர்ஸோட பிரின்சிபல் அமௌண்டா இல்ல யூனிக் எக்ஸ்போர்ட் இருந்து ஏமாற்றப்பட்ட பணமா அப்படின்னு தெரியாது. அதாவது ஒரு பட்டாளக்காரங்கிட்ட 2 கோடி 3 கோடி எல்லாம் அப்படி வராது. அதனால அதை ஹோல்டிங் பண்ணிருங்க. எப்போ யூனிக் எக்ஸ்போர்ட் கேஸ் வைண்டிங் வருதோ அந்த டைம்ல கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி அதாவது அதுவும் அவர் ரிசீவ் பண்ணிட்டாரு. அதுல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சில இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ் வரும்போது இதெல்லாமே நான் வீடியோ பேசியிருப்பேன். நீங்க ஞாபகம் இருக்கும், பழைய வீடியோ எடுத்த பார்த்தது உங்களுக்கு தெரியும். அதுல சொல்லியிருந்தேன் யாருக்காவது சீரியஸான என்னாவது இஷ்யூஸ் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்றேன், அதுல நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த கேஸ் யூனிக் எக்ஸ்போர்ட் கேஸ் டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி நான் டேக் ஓவர் பண்ணும்போது என்னென்ன செலவுகள் இருக்கு, அதுக்கு ப்ராசஸிங் சார்ஜும் டாக்குமெண்டேஷனும் 2500 ரூபாய் ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட வாங்குறோம். ஆனா நிறைய இண்டிவிஜுவலுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அதாவது உண்மையிலேயே கொடுக்க முடியாது. அதுக்கு நீங்க இந்த இதுல அந்த பெண்டிங் அமௌண்ட் இருந்து மக்கள் அதாவது மக்களை ஏமாத்தி லீடர்ஸ் எடுத்திருக்கிற பணத்திலிருந்து நீங்க அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அதுவும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் இந்த கேஸ் இப்போ ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு ரஷ்யன் சேம்பர் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி அங்க போய் நீங்க ஸ்ட்ரைக் பண்றேன் அப்படிங்கிறது இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவல் மேல தெரியாத பேசுறது
அதெல்லாம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கேஸுக்கு பாதகமா வரும். இப்போ நம்ம 100% சிபிஐக்கு போக போறோம். சிபிஐக்கு போனா மட்டும்தான் அந்த கடற்கோடியில இருக்கிற லீடரும் கூட அந்த இதுக்குள்ள வர முடியும், கேஸ்க்குள்ள வர முடியும். அப்பதான் கொண்டு வர முடியும், நமக்கு உண்மையான அந்த பணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நவீன் சொல்றான் எங்கிட்ட இல்ல, லீடர்னு சொல்ல போற அந்த புரோக்கர்ஸ் சொல்றாங்க எங்கிட்ட இல்ல. எங்கதான் இந்த பணம் கண்டிப்பா இருக்குது. எந்த விதத்துல இவங்க கிட்ட கேட்கணுமோ அந்த விதத்துல கேட்டா மட்டும்தான் வெளியே வரும். ஏன்னா அந்த லீடர்ஸ் சொல்ற புரோக்கர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. லீடர் இவரை குத்தம் சொல்ல, இவரை குத்தம் சொல்ல. பாவம் நீங்க இடையில முடிச்சுட்டு இருக்கீங்க. அதனால பாதிக்கப்பட்ட எத்தனை மக்கள் இருக்குதோ நீங்க போன் பண்ணுங்க. போன் பண்ணிட்டு ஈரோடு EOW வாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இல்லாட்டியும் டிஎஸ்பி இல்லாட்டியும் நாங்க பேசி வர வச்சு கேஸ் ரெஜிஸ்டர் பண்றோம். அதுக்காக மட்டும்தான் டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் ஈரோடுல அந்த ஆபீஸ் வச்சு நீங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 ஆபீஸ் ஃபங்க்ஷன் ஆயிட்டு அங்க இருக்கு. இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவில் எவ்வளவு படார்னு முடியுமோ இந்த பணத்தை நாம திருப்பி வாங்கணும். எந்த ஒரு விஷயம் நம்ம பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பேசணும். அது நீங்க கலெக்டரேட்ல பேசினாலும் சரி, வேற ஒரு மீடியா கிட்ட பேசினாலும் சரி, நம்மளோட ஒரே எய்ம் பணம் ரிட்டர்ன் வாங்குறது தான். ஒரு கரெக்டா பாதிக்கப்பட்டவங்களை எப்படியாவது பாதிக்கப்பட்டவங்களோட பணம் திருப்பி வாங்கணும் அப்படின்னு உள்ள ஒரே இன்டென்ஷனோட ஒர்க் பண்றதுதான் டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் பிரசிடென்ட் பழனியும் அந்த ரஷ்யன் சேம்பர்ல இருக்கிற அருண்ராஜ். அவர்கிட்ட நான் சிம்பிளா இப்ப இதுதான் சொன்னேன், சார் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டத்துக்கு போய் சம்பாதிச்ச பணம் இப்ப வந்து ஒரு 2500 ரூபாயும் கூட கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லும்போ அந்த இண்டிவிஜுவல், அந்த ஜென்டில்மேன், ஓகே சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அதை சரி பண்ணி கேஸ் நடத்துவோம், அந்த ரெஸ்பான்சிபிள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுதான் அருண்ராஜ். இப்போ நேரா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நவீன் லீடர் மேல சொல்லிட்டு இருக்காங்க, லீடர் நவீன் மேல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நவீனும் லீடர்ஸும் சேர்ந்து புதுசா ஒரு அருண்ராஜ் வெஞ்சர் லோன் அப்படின்னு, இந்த வெஞ்சர் லோனு, அருண்ராஜ், நவீன், இதெல்லாம் இப்ப 3 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க, எங்கிருந்து பணம் வருது, யாரு எப்படி, இதெல்லாம் வந்து நீங்க போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க பணம் போட்டிருக்கீங்க, தெரியாத மாட்டிக்கிட்டீங்க, அந்த பணம் திருப்பி வர்றதுக்கு என்ன பண்ணணும், அதைத்தான் உங்க வேலை. இது டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் 2500 வச்சு 5 கோடி வாங்கிட்டாங்க. இல்லாட்டி இன்னொரு லீடர் இத்தனை கோடி வாங்கிட்டேன், நீங்க எவ்வளவு போட்டுட்டீங்க, அதை எப்படி திருப்பி வாங்குறது, அதை பாருங்க. அதுக்கு ஒரே வழி ஈரோடு EOW மட்டும்தான். அங்க வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது, இதை தவிர ஒரு வழி இல்லை. நீங்க இது வந்து ஏது எம்பசியில போய், ஏது செக்ரட்டரியேட்ல போய், இப்ப செக்ரட்டரியேட்ல நானும் தான் போய் டிசம்பர் 7ஆம் தேதி ப்ரொடெஸ்ட் பண்ணி மினிஸ்டர் கிட்ட இருந்து சீஃப் செக்ரட்டரி வரை லெட்டர் கொடுத்தது மட்டும் இல்ல, அதனாலதான் ஐஜி கூட நேரடியா மீட்டிங் பண்ண முடிஞ்சது. அந்த ஐஜி அவரு கூட மீட்டிங் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸே நடக்குது. ஈரோடு EOWல கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு முன்னால ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கல, அது உங்களுக்கே தெரியும். டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் 2500 ரூபாய் வாங்கி ஒரு கேஸும் கூட ரெஜிஸ்டர் ஆகல. இப்ப ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு, வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ், ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணோம். நீங்க தெரிஞ்சோ தெரியாமல கொண்டு போய் பணம் போட்டுட்டு நாளைக்கே எனக்கு பணம் கிடைக்கணும்னு கிடைக்காது. இப்போ அக்யூஸ் நம்பர் 1, அக்யூஸ் நம்பர் 2 அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி கில்ட்டி நம்பர் 1, கில்ட்டி நம்பர் 2 அப்படி உங்க நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க. ஒரு ப்ரொசீஜரா இல்லாத கம்பெனிலயோ இல்லாத ஆளையோ தெரியாத நீங்க எப்படி பணம் கொடுத்தீங்க? சும்மா கூட கூட எடுத்து கொடுத்துருக்கீங்களே, பேங்க்லும் கூட இல்லையா, கட்டுக்கட்டா கையில எடுத்து கொடுத்துருக்கீங்களே, தப்பு உங்க மேலேயும் தான். நீங்க அவ்வளவு கரெக்டா எல்லாம் கிடையாது, அதையும் நீங்க புரிஞ்சுங்க. ஏதோ எக்ஸ் சர்வீஸ்மேன் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி பாக்கி இருக்கிற காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறான் அப்படின்னு இதுல போட்டு கொஞ்சம் பேர் செத்தும் போயிட்டாங்க. அந்த ஒரே ஒரு பிரச்சனையினால்தான் ஈரோடு எம் பழனியப்பன் டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் இந்த பொறுப்பு எடுத்திருக்கேன். அல்லாத உள்ள வெல்ஃபேர் கடந்த 15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இருக்கும் போது என்ன குறை சொல்றதோ இல்ல ரொம்ப மேல பேசுறதோ அதெல்லாம் எனக்கு மைண்டே நான் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு கரெக்டா தெரியும், அதுதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். யார் என்ன சொன்னாலும். மீண்டும் ஒரு முறை பாதிக்கப்பட்ட எல்லாரும் கண்டினியூ போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லயும் எங்ககிட்டயும் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விரைவில் இந்த கேஸை ஒரு பொதுநல வழக்காக நான் கண்டிப்பா சிபிஐ இல்லாட்டி இடியில இதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கு ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.